மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. அதே மாதிரி தென்னிந்திய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா நாளைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 8ஆம் தேதியும் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம் இந்த மாவட்டங்கள் மற்றும் புதுவையில ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 9ஆம் தேதி விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை மையம் சொல்லியிருக்கு. 10, 11, 12 இந்த 3 நாட்கள்லையுமே தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும்னு வானிலை மையம் கணிச்சிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதாவது 7ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும், நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும், அதே மாதிரி அதிகபட்ச வெப்பநிலை 35லிருந்து 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலை 26லிருந்து 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காத்து மணிக்கு 40லிருந்து 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையில 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். 7ஆம் தேதி இந்த தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையில 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இதுபோக கடந்த 24 மணி நேரத்துக்கான வானிலையையும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கையா வெளியிட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது தென்மேற்கு பருவமழை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தீவிரமா இருக்கிறதாகவும், தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல மழை பெஞ்சிருக்கு. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவனதாகவும் வானிலை மையம் அறிக்கையில தெரிவிச்சிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில 12 சென்டிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில 10 சென்டிமீட்டரும், அதே மாதிரி சிவகங்கையுடைய திருபுவனம் மற்றும் ஈரோடுடைய கொடுமுடியில தலா 8 சென்டிமீட்டரும் மழையின் அளவு பதிவாயிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸும், குறைஞ்சபட்சமா கரூர் பரமத்தியில 19.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாயிருக்கு.